நாம கஷ்ட நஷ்டத்தை சொல்லி பிள்ளைகளை வளர்க்கணும். அதே மாதிரி தேவைக்கேற்ற பொருளை மட்டும்தான் வாங்கணும். இதை உணர்த்துற கதை தான் இது. ரொம்ப நல்லா இருக்கும், கேளுங்க. ஒரு காட்டில் ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் 3 செங்கற்கள் மட்டுமே இருந்தன. தூங்கும் பொழுது ஒரு கல்லை தலைக்கும், ஒரு கல்லை இடுப்பிற்கும், ஒரு கல்லை காலுக்கும் வைத்து கொண்டு தூங்கி விடுவார். ஏனென்றால் மழை பெய்தால் கூட அவருக்கு கீழே ஓடிவிடும். அளவான தூக்கம் மட்டுமே கொள்வார். சாப்பிடும்போது 3 கல்லையுமே சேர்த்து வைத்துக்கொண்டு அதன் மீது உணவினை போட்டு சாப்பிடுவார். ஏனென்றால் தரையில் வைத்தால் மண் சோறுடன் கலந்துவிடும். மிகவும் குறைவாகவே உண்ணுவார். அமரும் போதும் 3 கல்லையுமே சேர்த்து ஆசனமாக வைத்துக்கொண்டு அமர்ந்து விடுவார். ஏனென்றால் எந்த ஒரு பூச்சியுமே கல்லை சுற்றி சென்றுவிடும். அவ்வாறு 3 கற்களை மட்டுமே வைத்துக்கொண்டு வாழ்ந்து வந்தார் அவர். எப்போதுமே சந்தோஷமாக இருந்த முனிவரை தனது கஷ்டங்களுக்கு தீர்வு தேடி ஒரு அரசர் அவரை சந்திக்க வந்தார். அப்பொழுது முனிவர் இவ்வாறு 3 கற்களுடன் கஷ்டப்படுவதைக் கண்டு அவரை அரண்மனைக்கு அழைத்து செல்ல விரும்பினார். முனிவர் மறுத்த போதும் அரசனின் பிடிவாதம் காரணமாக ஒத்துக்கொண்டார். அரசனின் அரண்மனையில் முனிவருக்கு பொன்னால் ஆன பலகை போடப்பட்டது. தங்க தாம்பாளங்களில் உணவு வைக்கப்பட்டது. முனிவர் முன்னை போலவே செங்கற்களை சேர்த்து வைத்து அதில் எப்பொழுதும் சாப்பிடும் சோற்றின் அளவையே போட்டுக்கொண்டு உண்டார். அரசனின் அரண்மனையில் ஹம்சதூலிகா மஞ்சத்தில் முனிவர் உறங்குமாறு கேட்டுக்கொண்டார். முனிவர் முன்னை போலவே 3 கற்களை ஹம்சதூலிகா மஞ்சத்தில் போட்டு அதன் மீது படுத்துக்கொண்டு உறங்கினார். அளவான தூக்கத்துடன் காலை எழுந்தார். 3 செங்கற்களையுமே சேர்த்து ஆசனம் செய்து தியானத்தில் ஆழ்ந்தார். இது சில நாட்கள் தொடரவே அரசர் முனிவர் காற்றில் வாழும் பொழுதே அதே வாழ்க்கை முறையிலேயே அரண்மனையும் கடைபிடிப்பதைக் கண்டு முனிவரிடம் அவர் கேட்டுக்கொண்டபடி காட்டிலேயே விட்டும் விட்டார். முனிவர் அரசனிடம் சொன்னார், மன்னா, அனுபோக பொருட்கள் குறைவாக இருக்க நிம்மதி பெருகும். அனுபோக பொருட்கள் பெருக பெருக துன்பங்கள் பெருகும். எனவே தேவையை சார்ந்த வாழ்க்கையை அமைத்துக்கொள். உன்னுடைய எல்லா துன்பங்களுக்கும் உன்னுடைய தேவைக்கு மீறிய ஆசைகள் தான் காரணம் என்று கூறினாராம். முனிவர் சொன்னதை போல் நாம் நமது தேவைகளை சார்ந்து வாழும் பொழுது அனுபோக பொருட்கள் குறைவாக பயன்படுத்த எப்பொழுதும் நிம்மதியாக இருக்கலாம். எந்த ஒரு இடத்திலும் நம்மால் முனிவரை போல நிம்மதியாக வாழவும் முடியும். இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளும் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களும் தேவைக்கேற்ற பொருட்களை மட்டும் வாங்கி தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணா, கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சு சிக்கனமா செயல்பட்டா நம்ம வாழ்க்கை சிறப்பா அமையும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கா?